Okay, students, let us continue the National Commission. National Consumer Dispute Redressal Commission. நல்லா கவனிங்க, நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் என்சிடிஆர்சி. இதை நம்ம ஷார்ட்டாக நேஷ்னல் கமிஷன்னு சொல்லிடலாம். இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லிடலாம்? நேஷ்னல் கமிஷன்னு சொல்லிடலாம். நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் என்சிடிஆர்சி அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக நாமும் குறிப்பிடும்போது நேஷ்னல் கமிஷன், தேசிய குழுமம் அல்லது தேசிய ஆணையம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவேன். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துங்க. அதனுடைய அப்ரிவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் என்சிடிஆர்சி. The NCDRC India is a quasi-judicial commission which was set up in 1988 under the Consumer Protection Act 1986. இதை கூட 1 மார்க்கில் கேட்கலாம். உள்ளேருந்து எடுக்கக்கூடிய கேள்விகளில் இந்த NCDRCயை எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா, it was established in the year 1988 under the Consumer Protection Act 1986. இது ஒரு குவாசி ஜுடிஷியரி போல்வு நீதிமன்றம். இந்த ஜுடிஷியல் சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட்டுன்னெல்லாம் இருக்குது. அந்த கோர்ட்டு இல்லாமல் இது கன்சியூமர் கோர்ட்ஸ், நுகர்வோர் பாதிப்புகளை விசாரிப்பதற்கும் தீர்வு வழங்குவதற்குமாக ஒரு அமைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் படி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு உச்ச அமைப்பாக கருதப்படுகிறது. The NCDRC in India is a quasi-judiciary commission which was set up in 1988 under the Consumer Protection Act 1986. Its head office is in New Delhi. இதனுடைய தலைமை அலுவலகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. The commission is headed by serving or retired judge of the Supreme Court of India. இந்த தேசிய ஆணையத்தினுடைய தலைவராக, நீதிபதியாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, இல்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி இதனுடைய தலைவராக இருப்பார். மெம்பர்ஸ், இதில் மெம்பர்ஸ் the National Commission should have 5 members. One should be from judiciary. அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு அல்லது ரிட்டையர்டு ஜட்ஜு. ஜுடிஷியரி நீதித்துறை சார்ந்தவராக இருப்பாங்க. 5 பேர் உறுப்பினர். அதில் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு அல்லது ரிட்டையர்டு ஜட்ஜு. மிச்சம் 4 பேர் மெம்பர்ஸாக இருப்பாங்க. 4 other members of ability, knowledge and experience from any other field. மற்ற துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்கள், சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், அனுபவம் மிக்கவர்களை, பொறுப்பான செயல்படக்கூடிய நபர்கள், 4 நபர்கள் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் நபர்கள் தேசிய குழுமத்தினுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. The National Commission should have 5 members. One should be from judiciary. அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜு. 4 other members of ability, knowledge and experience from any other field. It should include a woman. இந்த 4 பேரில் ஒருத்தர் பெண் உறுப்பினராக இருப்பாங்க. ஜூரி செக்ஷன் 21 of the Consumer Protection Act 1986. Section 21 of the Consumer Protection Act 1986 describes the National Commission shall have jury section. அதோட எல்லை to entertain a complaint valued more than 1 crore. 1 கோடி ரூபாய்க்கு மேலே நமக்கு இழப்பீடு கோருரிமை இருக்கும் பட்சத்தில் இந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோர் நேஷ்னல் கமிஷனில் தான் புகார் கொடுக்க முடியும். ரிவைஸ்டு த ஆர்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன் மாநில குழுமத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டதை விசாரித்து மேல்முறையீடு செய்யும்போது அந்த தீர்ப்பை அலசி பார்த்து ஆராய்ந்து வழக்கை விசாரித்து தீர்ப்புகளை மாற்றி வழங்கலாம். To call for the records and pass appropriate orders from the state commission and the district forum. ஏன்னா கீழே இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், அதற்கு இடைப்பட்ட அளவில் இருக்கிறது ஸ்டேட் கமிஷன், உச்ச அமைப்பாக இருக்கிறது நேஷ்னல் கமிஷன்.
இந்த நேஷனல் கமிஷன் வந்து ஸ்டேட் கமிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் ரெக்கார்ட்ஸ் ஆவணங்களை கேட்டு பெறுவதற்கும் தேவையான வழிகாட்டு நெறிகளை வழங்குவதற்கும் இதற்கு அதிகாரம் உண்டு. இதனுடைய பவர்ஸ்: adoption of uniform procedures in the hearing of the matters is followed in the national commission. இந்த நேஷனல் கமிஷனோட அதிகாரம் பவர்ஸ், இதுக்குள்ள பவர்ஸ் என்னென்னா யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ், வழக்கை விசாரிக்கிறதுல எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியான முறையில் விசாரிக்கணும்னு சொல்லுவதற்கான அதிகாரம் உண்டு. ப்ரேயர் சர்வீசஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஒன் பார்ட்டி டு த ஆப்போசிட் பார்ட்டிஸ். முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, பாதிக்கப்பட்ட நுகர்வோர் என்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் சரிதானான்னு சரிபார்க்கறதுக்கான அதிகாரம் இதற்கு உண்டு. ஸ்பீடி கிராண்ட் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூடு பை த நேஷனல் கமிஷன். விரைந்து தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் இந்த நேஷனல் கமிஷனுக்கு உண்டு. Generally overseeing the functioning of the state commissions and the district forum to ensure that the objects and purpose of the Consumer Protection Act are best served without interfering with their quasi-judicial freedom. அதாவது மாவட்ட மன்றமும் மாநில குழுமமும் சரியானபடி தன்னோட பணிகளை புகார்களை விசாரித்து தீர்ப்பு வழங்குகிறதாங்கிறத பார்ப்பதற்கான, கண்காணிப்பதற்கான, வழிகாட்டு நெறிகளை கொடுப்பதற்கான அதிகாரம் இந்த உச்சபட்ச அமைப்பான NCDRCக்கு உண்டு, நேஷனல் கமிஷனுக்கு உண்டு. அப்பேலட் ஃபாரம். Section 23 of the Consumer Protection Act. Section 23 of the Consumer Protection Act 1986 provides that any person aggrieved by an order of National Commission may prefer an appeal against such order to the Supreme Court of India within a period of 30 days. அதாவது தீர்ப்பு கிடைக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளர இந்த நேஷனல் கமிஷன் கொடுத்த தீர்ப்பு தனக்கு சாதகமாக இல்லை, தனக்கு பாதிப்பை உருவாக்குறதுக்கு, தன்னுடைய பாதிப்புகளை களையவில்லை, போக்கவில்லை, நிவாரணம் கிடைக்கவில்லை அப்படின்னு கருதினார்னா அந்த அக்ரீவ்டு பார்ட்டி கேன் அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட் வித்தின் எ பீரியட் ஆஃப் 30 days. நேஷனல் கமிஷனில் வந்த தீர்ப்புக்கு எதிராக அவர் உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய மேல்முறையீட்டை 30 நாளைக்குள்ளர தாக்கல் செய்யலாம். நெக்ஸ்ட் we shall see the voluntary organization for consumer awareness. நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக the voluntary organization, தன்னார்வலர் குழுக்கள், தன்னார்வலர் அமைப்புகள் நிறைய இருக்குது. அதை நுகர்வோர் விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக இந்த மாதிரி வாலண்டரி ஆர்கனைசேஷனை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் refers to the organization formed voluntarily by the consumers to protect their rights and interests. அவங்களோட நுகர்வோரோட விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், தங்களோட உரிமைகளை பாதுகாத்துக்கிறதுக்கும், தங்களை யாரும் சுரண்டாமல் பாதுகாப்பதற்காகவும் அந்த நுகர்வோர்கள் தானாகவே விரும்பி ஒன்று கூடி ஒரு சில அமைப்புகளை தோற்றுவித்து கொள்ளலாம். The voluntary organization ஓட objectives the Department of Consumer Affairs DCA இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. The Department of Consumer Affairs operates Consumer Welfare Fund. நுகர்வோர் நலனை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. The Department of Consumer Affairs நுகர்வோர் விவகாரத்துறை, நுகர்வோர் நல நிதி இதெல்லாம் பயன்படுத்தி நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணிகளை செய்கிறாங்க, திட்டங்களை தீட்டி அதன் வாயில அந்த பணத்தை செலவிட்டுறாங்க. The primary objective of Consumer Welfare Fund is to strengthen the consumer advocacy movement in India. A wide network of voluntary consumer organization is doing commendable work to raise awareness amongst the consumers. ஒரு பெரிய நெட்வொர்க்கு மத்திய அரசாங்கத்தினுடைய துறையிலேயே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்னு தனியாக ஒரு துறை வச்சுருக்காங்க. இதுக்காக நுகர்வோர் விவகாரத்துறைக்காக ஒரு அமைச்சர் இருக்கிறார்.
சமீபத்தில் இறந்து போன ராம்விலாஸ் பாஸ்வான் தான் அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்தார், துறை அமைச்சராக இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டதுனால அந்த கன்சியூமர் அஃபேர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் நுகர்வோர் விவகாரத்துறையை ஃபியூஸ் கோயல்ங்கிற இன்னொரு அமைச்சர்கிட்ட கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்கிறாங்க. A wide network of voluntary consumer organization is doing commendable work to raise awareness amongst the consumers, to strengthen the consumer protection and welfare, and to provide counseling, guidance and mediation services. நிறைய நுகர்வோர் விழிப்புணர்வு பணிகளை இந்த தன்னார்வலர் குழுக்கள் நிறைய செய்கிறது. வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டட் த்ரூ கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் ப்ரொவைட்ஸ் கிராண்ட்ஸ் ஃபார் டைவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் comparative testing of products and services and dissemination of the findings. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தானாகவே சில பொருள்களை, சில கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருள்களை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க, பரிசோதனை செய்கிறாங்க, அந்த பொருளில் உள்ள கம்போசிஷன்ஸை சொல்கிறாங்க. அந்த ஆய்வின் போது இவங்க கண்டுபிடிச்சதை மேகசின்ஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் ஹவ் பீன் டேக்கன் டு என்ஹான்ஸ் த டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஜிட்டலைஸ் த கவர்மெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் வித் இட்ஸ் சிட்டிசன்ஸ். இது மாதிரி நிறைய பணிகளை இந்த தன்னார்வலர்கள் அமைப்புகள் செய்கிறது. ஆக்சலரேட்டிங் கன்சியூமர் அவேர்னஸ், எஜுகேட்டிங் தி கன்சியூமர்ஸ். நுகர்வோர் கல்வியே கொடுக்குறாங்க, நுகர்வோருக்கு நுகர்வோர் கல்வியை கொடுக்குறாங்க. The first priority of the consumer organization is to accelerate the consumer awareness towards their rights. நம்ம ஒவ்வொருத்தரும் நுகர்வோர் தான். அப்போ நுகர்வோர் நிறைய பேர் இருக்கிறோம். இவன் நுகர்வோர் ஏமாற்றப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நுகர்வோர் விழிப்புணர்வு பணிகளையும் இவங்க செய்கிறாங்க, நுகர்வோருக்குள்ள உரிமைகளையும் இவங்க சொல்கிறாங்க. டு அக்காம்ப்ளிஷ் திஸ் டாஸ்க் ஃபாலோயிங் எஃபர்ட்ஸ் ஆர் மேட். இதையெல்லாம் நுகர்வோர் விழிப்புணர்வுக்காக இந்த தன்னார்வலர் குழுக்கள் நுகர்வோரோட உரிமைகளை பரப்புவதற்காக, தெரிவிப்பதற்காக இந்த தன்னார்வலர் குழுக்கள் இந்த பணிகளில் ஈடுபடுறாங்க. டு அக்காம்ப்ளிஷ் திஸ் டாஸ்க் த ஃபாலோயிங் எஃபர்ட்ஸ் ஆர் மேட். இப்போ சொல்லக்கூடிய இந்த பணிகளெல்லாம் இவங்க செய்கிறாங்க, முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. டு பப்ளிஷ் ப்ரோஷர், ஜேர்னல்ஸ், மோனோகிராஃப்ஸ். நிறைய தாங்கள் கண்டுபிடிச்சதை, தங்களுக்கு தெரிந்த செய்திகளை, சரியான செய்திகளை, முறையான செய்திகளை ப்ரோச்சர்ஸ், துண்டு பிரசுரங்கள் மூலமாக, சுற்றறிக்கைகள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக, ஆய்வு கட்டுரைகள் மூலமாக இந்த தன்னார்வலர் குழுக்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. டு அரேஞ்ச் கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் மாநாடுகளை கூட்டுறாங்க, நுகர்வோர் விழிப்புணர்வு பற்றி மாநாடுகளை ஏற்பாடு செய்கிறாங்க. அதே மாதிரி செமினார்ஸ், கருத்தரங்கம், அதே மாதிரி ஒர்க் ஷாப், பட்டறைகளை உருவாக்குறாங்க. அதன் வாயிலாக நிறைய நுகர்வோர் கல்விக்கு தர்றாங்க. டு எஜுகேட் கன்சியூமர்ஸ் டு ஹெல்ப் தெம்செல்வ்ஸ், டு ப்ரொவைட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டு விமன் அபவுட் கன்சியூமர்ஸ். பெண்களுக்கான நுகர்வோர் கல்வியை இவங்க வழங்குறாங்க, நுகர்வோர் கல்வியை குறிப்பாக பெண்களுக்கு வழங்குறாங்க. டு ப்ரொவைட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டு உமன் அபவுட் கன்சியூமரிசம். டு மெயின்டைன் டிசைரபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோடு. இது மட்டும் இல்லாமல் இந்த தன்னார்வலர் குழுக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கலெக்டிங் டேட்டா ஆன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெஸ்டிங் தம். பல தகவல்களை அவங்க கேட்டு பெற்று அதை தங்களோட பரிசோதனைக்கு ஆய்வுக்கு உட்படுத்து அந்த ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சவையற்ற மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஃபைலிங் சூட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கன்சியூமர்ஸ். இவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட நுகர்வோர் சார்பாக இவங்களே புகாரை தாக்கல் செய்கிறாங்க. மாவட்ட மன்றத்தில், மாநில குழுமத்தில், தேசிய ஆணையத்தில் இவங்க தாக்கல் செய்கிறாங்க. ஆர்கனைசிங் ப்ரொட்டஸ்ட் எகைன்ஸ்ட் அடல்ட்ரேஷன். ஆர்கனைசிங் ப்ரொட்டஸ்ட் எகைன்ஸ்ட், கலப்படத்திற்கு எதிராக பொதுமக்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கலப்படத்திற்கு எதிராக இவங்களே நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நடத்துகிறாங்க. ஹெல்பிங் தி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்.
கல்வி நிறுவனங்களுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாங்க. ப்ரொமோட்டிங் நெட்வொர்க் ஆஃப் கன்சியூமர் அசோசியேஷன், இந்த மாதிரி கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வில்லேஜில் டவுனில் ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் டு கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கும் இவங்க ஆதரவாக இருக்கிறாங்க, அரசாங்கத்திற்கும் இவங்க ஆதரவாக செயல்படுகிறார்கள். தேங்க்யூ.